அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம அரசு வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் யோசித்து ரொம்பவே டிஸ்டர்ப்டாக இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் குமார் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான், அவன் பண்ண தப்பால் தான் நம்மளோட நிலமையே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவத்தோடு இருக்காங்க. அதை தாண்டி அப்பாவோட ஆசையை நம்ம நிறைவேற்றணும், அவன் தப்பு பண்ணதுக்கு தண்டனை நம்ம வாங்கி கொடுத்தா தான் அப்பாவும் சந்தோஷப்படுவார் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இத்தனை நாள் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணுற அளவுக்கு அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே போயிட்டாங்க. ஏன்னா ஒரு பக்கம் அம்மா அழுறாங்க, இன்னொரு பக்கம் அண்ணியுமே அவங்க அம்மாலாம் பேசினதா சொன்னாங்க. இந்த குமார் மட்டும் அவன் பண்ண தப்பை ஏன் ஒத்துக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம அரசி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இப்படி இந்த விஷயங்களை பற்றி எல்லாரும் யோசிக்கிறாங்க. பாண்டியன் சடனாக என்ன பண்ணுறான்னா, இந்த விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா அவர் என்னடானா, தப்பு பண்ணது குமார் தானே, அவனுக்கு தண்டனை கிடைச்சிதான் ஆகணும், அரசி நம்ம கோர்ட்டுக்கு போகலாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி கூப்பிட்றாங்க. இன்னொரு பக்கம் அங்கே நடக்கிற அந்த காட்சிகளை பார்க்க முடியாத விருப்பம் இல்லாத நம்ம கோமதியுமே பாண்டியன் கூப்பிட்டாருங்கிறதுக்காக கோர்ட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. கோர்ட்டுக்கு போகிற வழியில் நம்ம கோமதியோட மனசு ஃபுல்லாக தவிச்சிட்டே போகுது. ஒரு பக்கம் அண்ணன் மக ஜெயிலுக்கு போகிறான் அப்படிங்கிறத தாண்டி அந்த குடும்பம் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிறத நினச்சி தான் ரொம்ப வருத்தப்படுறாங்க. கோர்ட்டில் நம்ம அரசியை முதல்ல விசாரிக்கிறாங்க. அரசி நடந்த விஷயங்கள் A to Z எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சது ஜட்ஜி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு இந்த அளவுக்கு கொடுமையான விஷயங்கள் நடந்திருக்க கூடாது, உன் மேலே தான் எல்லா குற்றமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இதுக்கு நீ ஏதாச்சும் மறுப்பு சொல்கிறியா, இல்லை உங்ககிட்ட வேறு ஏதாச்சும் ஆதாரங்கள் இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜையை குமார் கிட்ட கேட்க, குமார் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அரசி பாண்டியன் எல்லாமே இவங்களுக்கு எதிராக ஏதாச்சும் சாட்சியங்களை ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தாங்க. ஆனால் குமார் அரசி சொன்னது எல்லாமே உண்மைதான், அவள் சொன்ன மாதிரி அந்த தப்பு பண்ணது நான் தான், அந்த தப்புக்கான தண்டனையை நீங்கள் என்ன கொடுத்தாலும் சரி அரசிக்காக நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமார் சொல்கிறாங்க. குமாரோட இந்த பதிலை கோர்ட்டில் யாருமே எதிர்பார்க்கல. பாண்டியன், கோமதி, அரசியுமே எதிர்பார்க்காத நடந்த இன்சிடென்ட் தான். இதை கேட்டதுமே அரசியாக இருக்கட்டும் பாண்டியனாக இருக்கட்டும் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் சக்தியில் முட்டாள் பையன் நம்ம சொல்கிற மாதிரி அவனுக்கு எதிராக ஒரு ஆதாரத்தை திரட்டியிருந்தானே இன்றைக்கி ஜெயிலுக்கு போகிற நிலமையே வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கிடையில் ஜட்ஜையா என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறாரு, அதுக்குள்ள ஏதாச்சும் மாற்றங்கள் நடக்க போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.